வணக்கம். ஏலியன் அட்டாக் பாகம் 8 உளவு கண்கள். கண்ணன் விண்வெளி விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் ஏலியன்கள் என்று வில்சன் கூறிட மூவரும் வாயெடுத்து போயிருந்தார்கள். நாங்களே அந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறமா தான் ஏலியன்ஸ் இருக்கிறதா நம்பினோம். ஆனால் அவருக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சு? இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? அனு தன் சார்பாக ஒரு வினாவை எழுப்பினாள். அதுதான் இல்லை, அவன்கிட்ட நான் நிறைய தடவை இதை பற்றி கேட்டிருக்கேன். ஆனால் அவன் ஏலியன்ஸ் கனவுல வந்து என்னை கூப்பிடுதுன்னு கிண்டலாக சொல்லுவான். அப்போது நாங்களெல்லாம் கனவுல கூப்பிட்டதுக்கு நீ அதை தேடி போறியோன்னு கிண்டல் தான் பண்ணுவோம். யாராவது இப்படி சொன்னால் எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க. முகிலன் இப்போது பரண்மேல் இருந்து இறங்கி அவர்களுடன் இணைந்து கொண்டான். அது அந்த பள்ளி பிராணிகளுக்கு அது வசதியாக போக அவன் இரு கைகளையும் ஆளுக்கு ஒன்றாக பிடித்து தொங்க ஆரம்பித்தது. அப்போதும் அவனை கண்ணன் என்று கூப்பிடுவதை நிறுத்துவதில்லை. இருங்க, சொன்னாலும் புரியாது. சரி சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. முகிலன் அழுத்து கொண்டான். அவன் வெறும் கனவுக்காக இது சொல்லலை. அவன் ஏற்கனவே ஏலியனை பார்த்துருக்கான், அதுவும் நம்ம பூமியில். இது நாங்கள் போன முதல் விண்வெளி பயணத்தில் தான் எனக்கே தெரிஞ்சுது. பூமியில் ஏலியன்ஸ் இருக்கா? பூமியில் வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதை டாக்டர் வில்சன் கூறியபோது மூவரும் திகைத்து நின்றார்கள். ஆமாம், அவன் இந்த விஷயத்தை எங்களோட முதல் விண்வெளி பயணத்தில் தான் சொன்னான். அதுவும் அவனா சொல்லலை. எங்கள் ஸ்பேஸ் ஷிப்பில் ஒரு விண்கல் மோதிருச்சு. எங்கள் என்ஜினில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல லேண்ட் ஆனோம். இதுவரை யாரும் கண்டுபிடிக்காததை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினச்சோம். அப்போது அங்கே திடீர்னு ஒரு அதிர்வு, பூகம்பம் மாதிரி. நாங்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தோம். ஆனால் கண்ணனுக்கு மட்டும் அந்த பயம் இல்லை. ஏன்? அவருக்கு பழக்கமான இடமோ? பயப்படாமல் தில்லா இருந்திருக்காரு. முகிலன் ஏளனமாய் தான் சொன்னான். அதற்கு வில்சனின் பதில் அவனை வாயடிக்க செய்தது. அதுதான் உண்மைதான் தம்பி, அவனுக்கு அது பழக்கப்பட்ட இடம்தான். நீண்ட பெருமூச்சு விட்டார் வில்சன். என்னது பழக்கப்பட்ட இடமா? அப்படின்னா அவர் ஏற்கனவே ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரா? அப்படின்னா ஏன் அவர் ஸ்பேஸ் ட்ரைனிங் எடுத்துக்கணும்? அணுவிற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கிடைக்க அவள் தலையே சுற்றியது. ஒரு தடவை இல்லை, அவனோட 10 வயசில் இருந்து அவன் அங்கே போகிறதும் அந்த ஏலியன்ஸ் இங்கே வரதுமா இருந்துச்சு. இதை ஸ்பேஸ் சென்ட்ராலேயே கண்டுபிடிக்க முடியல. அங்கே இருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க சார்? மேலும் ஒரு அதிர்ச்சியை முகிலன் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்ததே அவனுக்கு கிடைத்தது. நாங்கள் தப்பிக்கலை, அவங்கள தான் கொண்டு வந்து விட்டாங்க. அதுவும் எங்கள் ஸ்பேஸ் சென்டர்லேயே. அப்படின்னா அது ஸ்பேஸ் சென்டரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? அது நியூஸில் வந்திருக்கணுமே, ஏன் வரல? மாயா தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினாள். இல்லை, சென்டரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவங்க ஒரு கண்டிஷன் போட்டு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது என்னன்னா, அவங்கள பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் அவங்க பூமியை தாக்குவாங்க. அப்படி சொன்னதால் நாங்களும் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை. அப்படின்னா இந்த விஷயம் பூமியில் வேறு யாருக்கோ தெரிஞ்சிடுச்சா? அதனால தான் இப்போ இந்த போரா? அனு தாழ்வான குரலில் கேட்டாள். இருக்கலாம், ஆனால் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? எப்படி? வில்சன் அதற்கான சாத்தியங்களை ஆராய்ந்தார். அதே சமயம் முகிலன் கையில் இருந்த ஸ்மார்ட் வாட்ச் அலாரம் அடிக்க ஆரம்பித்தது. முகில், அதை ஆஃப் பண்ண. அனு தன் தம்பியை அதட்டினாள். அனு, இதை நான் செட் பண்ணலை, தானா அலாரம் அடிக்குது சொன்ன பொழுதுதான் வில்சனின் பார்வை அந்த கடிகாரம் மீது விழுந்தது. இது கண்ணனோடது. இது எப்படி உன்கிட்ட வந்தது? வில்சனின் முகத்தில் ஒருவித பயமும் தெளிவும் தெரிந்தது. முகிலன் தன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து வில்சன் வியந்ததை பார்த்து சற்று பீதியடைந்தான். என்ன சார் சொல்கிறீங்க? இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பழைய ரூமில் இருந்து எடுத்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த ஏலியன் பெட் உன்னை ஏன் கண்ணன் பேரை சொல்லி கூப்பிடுதுன்னு. இது ஏலியன்ஸ் தான் அவனுக்கு கொடுத்தாங்க. இதை வச்சு நம்மளை ட்ராக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை கலட்டி போட்டு தம்பி, வில்சன் எச்சரித்தார். அவர் சொன்னது தான் தாமதம். அதற்கு முன்பே முகிலன் அதை கலற்றி தூர எறிந்து விட்டான். அவன் அதை தூக்கி போட்ட அதே நேரத்தில் அந்த பள்ளி பிராணிகள் ஓடிப்போய் அந்த கடிகாரத்தை கையில் எடுத்து கொண்டது. முகிலனை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை கூறியது. வாட்சுக்கு செத்த ஏலியனா நீங்க? இது தெரிஞ்சு இருந்தா முன்னாடியே தூக்கி போட்டு இருப்பேனே, அடக்கொடுமையே என தலையில் அடித்து கொண்டான் அவன். நாம் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். அவங்க இந்த ட்ராக் பண்ணி இங்கே வருவாங்க.
அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும், வாங்க கிளம்பலாம் என்று கூறி தன் கார் இருக்கும் பக்கம் விரைந்தார். அவரை பின்தொடர்ந்து மூவரும் சென்றனர். பாவம் அவர்கள். இங்கு நடப்பதை 4 கண்கள் கண்ணனின் வாட்சில் உள்ள ஸ்பை கேமரா மூலம் தன்னுடைய திரையில் பார்த்து கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியாது. திரையை பார்த்து கொண்டிருந்த இருவரில் ஒருவர் ஹெட். நான் வேணும்னா அங்கே போய் போர் வேணாம், சமாதானம் செஞ்சுக்கலாம்னு கோரிக்கை வச்சுட்டு வரவா என்று கேட்க, அதுக்கு அவசியம் இல்லை, அந்த முடிவு இப்போ சரியானவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்க இந்த போரை நடக்க விட மாட்டாங்க, ஹெட் பதிலளித்தார். யார்கிட்ட இருக்கு ஹெட்? மற்றொருவன் கேட்க, ஹெட்டின் பார்வை திரையில் தெரிந்த அனு, மாயா, முகிலன் மீது ஆழமாக பதிந்தது. இவங்களா? இவங்க என்ன பண்ண போறாங்க? அவன் குழப்பத்துடன் கேட்க, பொறுத்திருந்து பார் என்றது அந்த ஹெட்டின் குரல்.